Hello friends, welcome back to IMC Emmy Madras Cooking with Hemlatha Vinod Kumar. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நல்ல கிறிஸ்பியா ஸ்பைசியான காலிஃப்ளவர் பக்கோடா இல்லனா 65 எப்படி வேணா சொல்லலாங்க. அதுதான் இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு வந்து காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இத நம்ம சுத்தமா நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி சுட வச்சிருக்கேங்க. அதுல வந்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு அப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை இதல போட்டுறலாங்க. இது வந்து ஒரு 2 to 3 minutes நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதிலே வந்து காலிஃப்ளவர் பாத்தீங்கன்னா நல்லா ஆஃப் குக் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்ச உடனே தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா எடுத்துக்கங்க. 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ இதற்கு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவர் கொதிக்க வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஆயில் சேர்த்துட்டு இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலிஃப்ளவர் வந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் ரெட் சில்லி பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து கொஞ்சம் திக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பஜ்ஜி போடுவோம்ல அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காலிஃப்ளவரில் ஒட்டாது. இப்போ இன்னொரு பவுலில் காலிஃப்ளவரில் நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த பேட்டர்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், இதுலேயும் உப்பு சேர்க்குறோம். ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேங்க. உங்ககிட்ட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி உதறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிடும்போது அந்த காலிஃப்ளவர் உள்ள இந்த பெப்பர், அந்த கரம் மசாலா டேஸ்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு இறங்கி நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த மசாலாவோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா உதறி விட்டுட்ட பிறகு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவரில் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் சேர்த்துடலாம். இப்போது இதில் கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா காலிஃப்ளவரில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாவு படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்ட உடனே கரண்டி போட்டு கலராதீங்க. அப்படி கலர்னிங்கன்னா கரண்டிலே ஒட்டிக்கும், மசாலாலாம் வந்துடும். அதனால் இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து கரண்டி இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி விடுங்க. இந்த காலிஃப்ளவர் 65 பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு செவந்த உடனே இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா மசாலா மட்டும் குக் ஆகிடும், உள்ள காலிஃப்ளவர் குக் ஆகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி செவந்த உடனே எடுத்துருங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் காலிஃப்ளவர் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் சாப்பிட்டு காட்டுறேன். பாருங்கள் சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து எண்ணெயில் போட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து இன்னும் நல்லா ஒரு ஸ்பைசினஸ் கொடுக்கும். அதோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு காலிஃப்ளவர் மேலே நம்ம வச்சிடலாம். ரொம்ப யம்மியான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதேமாரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.